வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஏர் ஆயில் செய்கிறது எப்படின்ட்டு சொல்லி பார்க்கலாம். இந்த எண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இளநரைக்கெலாம் இதை ரொம்ப யூஸ் பண்ணாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்துடுச்சு, இளநரை வந்துடுச்சு. எல்லாமே என்னென்னா சீக்கிரம் யூஸ் பண்ணது கிடையாது. எல்லோரும் ஷாம்பு போட்டால் ஒரு 25-30 வயசுக்குள்ளே பார்த்தா எல்லாருமே வெள்ளை முடி ஃபுல்லாகவே வந்துடுது. இந்த ஏர் ஆயில் யூஸ் பண்ணால் லைட்டாக வெள்ளை முடி வர சொல்லி இது யூஸ் பண்ணால் கூட ஒன்றுமே தெரியாதுங்க. 1-2 வெள்ளை முடி இருக்குது வச்சுக்கோங்க. இந்த ஏர் ஆயில் போட சொன்னால் வெளியே போனாலும் ஒன்றுமே தெரியாது. கருப்பு கலராக இருக்கும், தலைமுடியும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிற வச்சே பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். வாங்க ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு சொல்லி பார்க்கலாம் நம்ம. சரி, நான் தேவையான பொருள் எல்லாம் சொல்லிடுறேன், அதை பார்த்துங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணது சொல்கிறேன் நான். சரிங்களா? இது பாருங்கள், இது வந்து மகிழம்பூ சொல்லுவாங்க. சரிங்களா? இது மகிழம்பூ. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரைங்க. இது பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி சொல்லுவாங்க. இது பேர் நாட்டு பொன்னாங்கண்ணி. இது பார்த்துருப்பீங்க நிறையா. ஆனால் இப்போ கிடைக்குதா என்னான்னு தெரியல. மார்க்கெட்டில் நான் பார்த்த மாதிரி இல்லை. எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைச்சிது, அதனால எடுத்தேன். இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க, குளிர்ச்சியும் கூட இது. அதனால் நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க இது. அது ஒன்று. இது நெல்லிக்காய், எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காய். இங்கே பாருங்கள், செம்பருத்தி பூ, ஒற்றை இதழ் செம்பருத்தி. இது வந்து மருதாணிங்க, மருதாணி, செம்பருத்தி, ஒற்றை இதழ் செம்பருத்தி இலை. இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி இங்கே பார்த்தா ரோட்டு வரும், வாய்க்கால் வரப்பு அந்த மாதிரிலாம் அவுட் ஆஃப் சிட்டியாக இருக்க இடத்துலலாம் பார்த்தா நிறைய கிடைக்கும். இது இந்த மழை சீசன்லாம் முடியுதுல்ல, அந்த குளிர்காலம் மழை காலத்துலாம் பார்த்தா நிறைய ரோட்டு ஓரமாகவும் கிடைக்கும். இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது அப்படியே அரைச்சோம் வச்சுங்க, அப்படி கருப்பு மை கலரில் ஆகிடுங்க. இதை நல்லா அரைச்சிங்கன்னா. அடுத்து இது கருவேப்பிலை. இது காஞ்சிடுச்சு. இது கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த இலையெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ எண்ணெய் தயாரிக்கணுமோ அதை பொறுத்து நம்மளுக்கு தேவையான இந்த கூட குறைச்சல் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம கிடைக்காத பொறுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் தயாரிக்க பொறுத்து நம்ம விருப்பம் தான் இதெல்லாம் போட்டுக்கிறது. புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். சின்ன வெங்காயம் இது கிடைச்சா கூட போட்டுங்க. நான் இதில் போடல. இப்போது சின்ன வெங்காயம் கிடைச்சா 2-3 போட்டுக்கலாம் இதில். சரிங்களா? அடுத்தது வந்து இது நாட்டு மருந்து கடையில் போனால் கிடைக்குங்க. இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில். இது பாருங்கள், இது கார்போ அரிசின்னு சொல்லுவாங்க. இது பேர் கார்போ அரிசின்ட்டு. இது கொஞ்சம் இது 10 ரூபாய் கேட்டாலும் கிடைக்கும். எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். கார்போ அரிசின்னு சொல்லுவாங்க. இது வாசனை பட்டைன்னு வாங்க. அப்படியே பீட்ரூட் கலரில் இருக்காங்க. தண்ணியில் போட்டால் அப்படியே பீட்ரூட் கலர் மாதிரி அப்படியே நல்லா டார்க்காக வந்துடும். இது ஆயிலில் இது போடுவாங்க. குளிர்ச்சி இது, அதனால் வந்து இது ரொம்ப குளிர்ச்சி. ஹீட் ஆகிறதுனால தாங்க பொடுகு தொந்தரவு இந்த மாதிரிலாம் வருது. பேனு பொடுகு, இந்த பொடுகு இப்போ எல்லாருக்குமே வந்துச்சு, பொடுகு தொந்தரவு. இது பேர் வேம்பாலம் பட்டைங்க. இது பேர் வேம்பாலம் பட்டை. வெட்டிவேர் தெரியும். இது கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். வெட்டிவேரும் குளிர்ச்சி நம்ம உடம்புக்குன்ட்டு தெரியும், உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கல்லில் இடித்து ஒன்றும் பாடுமா இடிச்சும் போடலாம், பவுடராக்கி போடலாம். என்ன ரொம்ப ஆடாக இருக்குன்னா பவுடர் ஆக்க முடியாது வீட்டில். நம்ம இதில் வந்து இடிச்சிட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த கீரையும் வந்து ஒன்றும் பாருங்கள், இந்த கீரைலாம் வந்து நிறைய எண்ணெய் குவான்டிட்டி பண்ணுறோம் வச்சுங்க. இந்த இலையை ஃபுல்லாக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி அரைங்க. தண்ணி போடாதீங்க, எண்ணெய் ஊற்றி அரைச்சிட்டு அதை வந்து எண்ணெய் போட்டு காசலாம். இல்லை நம்ம கொஞ்சம் எண்ணெய் தான் காச போகிறோம்னா எண்ணெய் அப்படி நம்ம ஒன்றும் பதமாக இதை கட் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். அப்படி எண்ணெயில் போட்டு காசி எண்ணெய் எப்படி வைக்கணும்னா தேங்காய் எண்ணெய்